இப்போ எல்லாரும் கவர்னரை இவங்க குற்றம் சாட்டுகிறார்கள். கவர்னர் 2 வருஷமா எந்த ஃபைலை மூவ் பண்ணல வச்சிருக்காரு. நம்ம கேள்வினா உங்களை பார்த்து உச்ச நீதிமன்றமே இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டே இருக்கு, நீங்க இன்னும் இதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி இப்ப இன்னைக்கு இந்த உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கணுமா? அப்ப இவங்க கவர்னரை குறை சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நீங்களும் தானே எதுவும் பதில் சொல்லாம இருக்கீங்க கோர்ட். ஏன்னா அப்பாவை தான் ஏற்கனவே தன்னை தானே இந்த மாதிரி இம்பார்ஷியலான ஒரு சபாநாயகர் யாரும் இல்லைன்னு தனக்கு தானே, ஏன்னா எப்படி திமுக தனக்கு தானே ஸ்டிக்கர் ஒட்டிக்குமோ அது மாதிரி அப்ப துளுக்கம் வச்சுட்டு இருக்கிற குல்லாவை நீங்க அப்ப கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கணும். எதுக்கு நீங்க கஞ்சி குடிக்க போகும்போது குல்லா மாட்டிட்டு கஞ்சி குடிக்கிறீங்க? இன்னைக்கு லயோலாவை நம்ம பார்த்தோம்னா, லயோலா எந்த சட்டத்திற்கும் நாங்கள் உட்பட மாட்டோம், தன்னிச்சையாக செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. ஏற்கனவே அதில் எப்படி ஒரு காங்கிரஸினுடைய திருட்டுத்தனமும் பாருங்க. எங்க இந்த மிஷனரி ஹாஸ்பிட்டல் என்பது வெளியில அது பிரச்சனை ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போலியாக அந்த பிரச்சனையை எப்படி திசை திருப்பி அது பாஜக அரசு மேல அது குற்றச்சாட்டு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பாருங்க. இங்க இன்னைக்கு விசாரணைக்கு இந்த வழக்கு வந்ததுன்னா இப்ப இதை பத்தி இவங்க பேசி ஆகணும், இதுல டிஸ்கஷன்ல ஆகணும் இன்னைக்கு. அப்ப அமலாக்கத்துறை சார்பில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் இன்னைக்கு கோர்ட்ல அவங்க சமர்ப்பிக்க வேண்டி வரும். இதெல்லாம் இன்னைக்கு நடக்க வேண்டியிருக்கும். அப்ப இதை அவாய்டு பண்ணணும். இன்னைக்கு இது உங்களுடைய மெயின் நோக்கம். அப்ப இதை அவாய்டு பண்றதுக்கு என்ன ஒரு வழி அப்படின்னு யோசிச்சாங்களா என்ன நமக்கு தெரியாது. அதனாலேயே இவங்க வேணும்னே உச்சநீதிமன்றத்துல போய் இப்படி ஒரு வழக்கை இங்க போடுறாங்க. இன்னைக்கு என்ன ஆயிருக்கு பாத்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம் அதை நாங்க எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முதலில் நாம் சிந்திக்க இருக்கும் செய்திகள் எவை என்று பார்ப்போம். டாஸ்மாக் வழக்கில் எங்களை அவமதித்து விட்டீர்கள், தமிழக அரசுக்கு நீதிபதிகள் கண்டனம். 2 வருடம் தலைமறைவாக இருந்த செந்தில் பாலாஜி சகோதரர் அசோக்குமார் நீதிமன்றத்தில் ஆஜர். காவி உடையணியாமல் கருப்பு சட்டை அணிந்து வந்தது மகிழ்ச்சி, அதிமுகவை கிண்டல் செய்த ஸ்டாலின். லயோலா கல்லூரி மீது யூசிஜி நடவடிக்கை எடுக்க தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ். மிஷனரி மருத்துவமனையில் போலி டாக்டர் சிகிச்சையால் 7 பேர் மரணம், மருத்துவமனைக்காக ஆஜராகும் கபில் சிபல். இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் நம்முடன் இன்று சிந்திக்கப்பவர் திருமதி பிரியா வெங்கட் அவர்கள். நேயர்கள் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் திருமதி பிரியா வெங்கட். வணக்கம் பாண்டிக்குமார். கடந்த மாதம் டாஸ்மாக் மேலே ஒரு இடி ரைடு, அமலாக்கத்துறை ரைடு நடந்தது. இதன் காரணமாக அமலாக்கத்துறை 1000 கோடி ஊழல் என்று கூறியிருந்தார்கள். இதன் பின் இந்த தொடர்பாக வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் சார்பாக ஒரு மனு தாக்கல் பட்டது. அது எப்படின்னா இந்த சோதனை ஒரு சட்டவிரோதமானது. ஒரு அரசு இன்னொரு அரசாங்கத்தின் மேல் சோதனை நடத்த முடியாது, சட்டவிரோதமான என்று அறிவிக்க வேண்டும் என்றும், மேலும் விசாரணை என்ற போர்வையில் அதிகாரிகளை துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பாக மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு விசாரணைக்கு வரப்படும் போது அந்த விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதிகள் என்ன காரணத்திற்காக விலகி கொண்டார்கள். விலகி கொள்ளும்போது மீண்டும் வேற ஒரு நீதிபதிக்கு மாற்றம் செய்யப்படுகிறது. அந்த 2 நீதிபதிகளும் விசாரணை செய்யப்படும் இருக்கும்போது அவர்கள் விசாரணை செய்யக்கூடாது அப்படின்ட்டு இது தொடர்பாக ஒரு உச்ச நீதிமன்றத்தை தமிழக அரசு நாடுகிறது. மனு தாக்கல் செய்யப்படுகிறது. மனு தாக்கல் செய்யப்படும் அதே நேரத்தில் இந்த வழக்கு என்ன ஆகுது, இங்கே உயர்நீதிமன்றத்தில் பட்டியலிடப்படுகிறது. லிஸ்டிங்ல அந்த நீதிபதிக்கு உள்ள விசாரணைக்கு வரப்படும் போது தமிழக அரசு சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கப்படுது. என்னன்னா, இந்த மனுவின் விசாரணையை நீங்க ஒத்திவைக்க வேண்டும் அப்படின்னு. என்ன காரணத்துக்காக அப்படின்னு நீதிபதிகள் கேட்கப்படும் போது, நாங்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம் அப்படின்ற போது, அப்படின்னா நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, இது நாங்கள் லிஸ்டிங் பட்டியலிட்டு இருக்க மாட்டோமே அப்படின்னு பட்டியலிட மாட்டோம். மேலும் நீங்க நீதிமன்றத்தின் ஒரு கண்ணியத்தையும் குறைக்கிறீங்க, நீதித்துறையின் மேல் நம்பிக்கை இல்லாமல் போயிடுது. ஒரு நேர்மையா நீங்க செயல்படக்கூடிய ஒரு அரசு என்பது நீதிமன்றத்தின் மேல் நேர்மையை வைக்க வேண்டும். அந்த நேர்மையெல்லாம் மீறி செயல்படுறீங்க. 2வது நீங்க ஏதோ ஒரு பொது நலனுக்காக நீங்க செயல்படுற மாதிரி தெரியல, நீங்க இருக்கிற டாஸ்மாக் அதிகாரிகளை காப்பாற்றுறதுக்காக செயல்படுற மாதிரி இருக்கு. நீங்க மீண்டும் ஒரு மனு நீங்க இது தொடர்ந்து விளக்கம் கேட்டு ஒரு மனு தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே நேரத்தில் இந்த மனு உயர்நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்படுதா இல்லைன்னு சொல்லிட்டு, எடுக்கப்பட வேண்டாம், மீண்டும் நாங்கள் விசாரணைக்கு எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? அதாவது என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல அமலாக்கத்துறைக்கு மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையில ஒரு வழக்கு. அப்படி வழக்கு வந்த உடனே என்ன பண்றாங்க,
ஹைகோர்ட் என்ன பண்ணது, ஒரு வாய்மொழி உத்தரவாக அமலாக்கத்துறை மீது விசாரணை செய்யக்கூடாதுன்னு அந்த அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு முதல்ல ஒரு தடை வாங்குறாங்க. ஒரு இடைக்கால தடை மாதிரி ஒன்று வாங்குறாங்க. அது வந்து வாய்மொழி உத்தரவாக தான் கோர்ட்டு சொல்லுது. ஏன்னா ப்ரொசீடிங்ஸ் கண்டினியூ ஆக போகுது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. ஆனா என்ன காரணத்தினாலேயோ தெரியாது, இந்த விசாரணையை விசாரிக்க இருந்த அந்த பெஞ்ச் அவங்க 2 நீதிபதியுமே அதுல இருந்து விலகுறாங்க. அவங்க கரெக்டா விலகின உடனே அடுத்த பெஞ்ச் அதுக்கு யாரு அப்படிங்கிறது அறிவிப்பு வருது. அந்த நேரத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த வழக்கு வந்து வேற ஒரு மாநிலத்துல இந்த வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும், இங்க மாநிலத்துல விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதை என்ன பண்றாங்க, உச்ச நீதிமன்றத்துல போய் அந்த வழக்கை போடுறாங்க. இங்க லிஸ்டிங்க்கு வருது, அதே நேரத்துல உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கை போடுறாங்க. இதுல என்ன சிக்கலாய் போச்சு இவங்களுக்கு அப்படின்னா, ரெண்டுமே இங்க லிஸ்டிங் ஆகிற அதே நாள்ல அங்கேயும் லிஸ்டிங் ஆகுது. அப்ப இவங்களுக்கு வந்து இங்க இப்ப வந்து இங்க இந்த வழக்கை விசாரிச்சுட்டா என்ன ஆகுறது? அப்ப இந்த வழக்கை இங்க விசாரிக்க கூடாது. இப்ப தமிழகத்துல ஒண்ணு என்னன்னா இதுல வந்து பல்வேறு கோணங்கள்ல நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு. முதல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த வழக்கே வந்து விசாரணைக்கே வராமல் எவ்வளவு காலதாமதம் செய்ய முடியுமோ அவ்வளவு காலதாமதம் செய்யணும். ஏன்னா நீங்க நல்லா பார்க்கணும், இப்ப இங்க வந்து இன்னைக்கு விசாரணைக்கு இந்த வழக்கு வந்ததுன்னா இப்ப இதை பத்தி இவங்க பேசி ஆகணும், இதுல வந்து டிஸ்கஷன்ல வந்து ஆகணும் இன்னைக்கு. அப்ப அமலாக்கத்துறை சார்பில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் இன்னைக்கு கோர்ட்ல அவங்க சமர்ப்பிக்க வேண்டி வரும். இதெல்லாம் இன்னைக்கு நடக்க வேண்டியிருக்கும். அப்ப இதை அவாய்டு பண்ணணும் இன்னைக்கு, இது உங்களுடைய மெயின் நோக்கம். அப்ப இதை அவாய்டு பண்றதுக்கு என்ன ஒரு வழி அப்படின்னு யோசிச்சாங்களா என்ன நமக்கு தெரியாது. அதனாலேயே இவங்க வேணும்னே உச்சநீதிமன்றத்துல போய் இப்படி ஒரு வழக்கை இங்க போடுறாங்க. இன்னைக்கு என்ன ஆயிருக்கு பாத்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம் அதை நாங்க எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த பீலாவை. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க இங்கதான் இருக்கோம், நீங்க இதெல்லாத்தையும் போய் ஹைகோர்ட்ல போய் முடிச்சுக்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் வந்து இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி இப்ப அங்க இருந்து இப்ப துரத்தி விட்டுட்டாங்க. சரி, அங்க இப்ப இவ வந்து இங்க உயர்நீதிமன்றம் எவ்வளவு கேவலமா திட்டமோ அவ்வளவு கேவலமா திட்டாங்க. இப்ப இது நீங்க என்ன பொதுநலமான தாக்குதலா இல்ல என்ன, நீங்க என்ன பர்பஸுக்கு இப்ப நீங்க இதை பண்றீங்கல்ல, டாஸ்மாக் அதிகாரிகளை காப்பாத்த போறீங்களா, இப்ப யாரை காப்பாத்த நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டு திட்டிருக்காங்க. இப்ப நல்லா பார்க்கணும், நேத்திக்கு ஏதோ வந்து உச்சநீதிமன்றத்துல வந்து கவர்னருக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வந்துடுச்சு அப்படிங்கிறதுக்காக இங்க என்ன ஒரு விஷயம் நடந்ததுன்னு நம்ம பார்க்குறோம். எப்படியெல்லாம் அந்த கவர்னருங்கிற அந்த பதவியை கேவலப்படுத்தி, அவரை வந்து அவ்வளோ கேவலப்படுத்தி நீங்க வந்து வீடியோக்கள்லாம் இங்க போட்டு என்னமோ ஒரு பெரிய, அதாவது உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய கலங்கரை விளக்கம் போன்ற ஒரு தீர்ப்பு, என்னென்னமோலாம் ஒரு வரலாற்று திருப்பு முனை என்னெல்லாம் முடியுமோ அவ்வளோலாம் போட்டிங்களே. நான் என்ன கேட்குறேன்னா, இதே இன்னைக்கு இது வந்திருக்கு, இது இப்ப எவ்வளவு பெரிய செட்பேக் உங்களுக்கு, இது எவ்வளவு பெரிய கேவலம் உங்களுக்கு. இதை பத்தி எங்க எதுவுமே பேசல. இப்ப இதுக்கு நீ சொல்லியிருக்கணும்ல, இங்க ஒன்னையுமே காணுமே. இதுக்கு என்னடா இப்ப இந்த பத்தி ஒரு பெரிய ஒரு செய்தி கிடையாது, இதை பத்தின ஒரு பரபரப்பு விஷயங்கள் எங்கேயும் பேப்பர்ல கிடையாது, இதுக்கான எது ஒரு விஷயமும் இங்க இல்லை. இப்ப உண்மையிலேயே இன்னைக்கு ஹைகோர்ட் இவங்களை காரி துப்பி இருக்கு தமிழக அரசு. அதே நேரத்துல உச்சநீதிமன்றமும் போ அப்படின்னு சொல்லி அங்கேயும் குட்டி வச்சு துரத்தி விட்டுருக்கான். இதுதான் நடந்திருக்குங்க உண்மையிலே. ஆனா இதை பத்தி இன்னைக்கு இங்க பேச்சு இல்லை. ஆனா ஒரு விஷயத்த பாருங்க, இப்ப எதுக்காக அப்ப இது இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு 2 இடத்துல எதுக்கு இந்த கேஸ் வந்து இப்ப போடணும். அப்ப வேணுமென்றே இதை வந்து காலதாமதம் செஞ்சாச்சுன்னா இப்ப இந்த கேஸே வந்து நடக்காது. அது வரைக்கும் அமலாக்கத்துறையும் இப்ப என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து விசாரணை பண்ணாது, அதோட என்கொயரியும் இப்ப தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. அப்ப இன்னைக்கு ஏற்கனவே வந்து எந்த ஊழல் குற்றச்சாட்டுல ஜெயிலுக்கு போயிட்டு ஜாமீன்ல வந்தாரோ அவர் தான் இன்னைக்கு அமைச்சராகவும் தொடர்கிறார். எந்த சம்பந்தப்பட்ட ஊழலுக்காக இன்னைக்கு வழக்கு நடந்துட்டு இருக்கோ அந்த அமைச்சரவைக்கு அவர் தான் அமைச்சராக இருக்கிறார். அப்ப எல்லாரும் அப்படி அப்படியே இருக்கும் பொழுது இந்த ஆவணங்களை இன்னைக்கு நீங்க எவ்வளவு நாள் அவங்களுக்கு தேவை, இந்த ஆவணங்களை எல்லாம் மாற்றி வைக்க, எதெல்லாம் பிடிபட்டு இருப்போம் அதெல்லாம் சரி செய்ய எவ்வளவு நாள் தேவை அப்படின்னு யோசிச்சு அதுக்குரிய காலத்தை தாமதம் செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறார்களா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு இதில் வருது. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ், புரோட்டோகால்ஸ், இதை எல்லாமே பயன்படுத்தி எப்படி ஒரு வழக்குல இருந்து தப்பிச்சு நம்ம வெளியில எஸ்கேப் ஆகுறது, இந்த ஒரு நடைமுறையில இன்னைக்கு வந்து இவங்க அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேலையை இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து அது மட்டும் நமக்கு நல்லா புரியுது. அதே நேரத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல டாஸ்மாக்ல எந்த ஊழலும் நடக்கல, இவங்க வேண்டுமென்றே அமலாக்கத்துறை பொய்யாக எங்க மேல குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க, எங்க கிட்ட எல்லாத்துக்கும் சரியான ஆவணங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி எங்கேயாவது தமிழக அரசு சொல்லி நீங்க பாத்தீங்களா? இவங்க தொடுத்திருக்கிற வழக்கு என்ன அப்படின்னு சொன்னா 2-3 வழக்கு இவங்க
ஒன்று அமலாக்கத்துறை மேலே நீ நடவடிக்கை எடு அப்படின்னு பேசியிருக்க, இன்னொன்று இது வேறு மாநிலத்துக்கு மாற்றிடு, இதுக்கே இப்படித்தான் நீங்கள் கேஸ் போடுறீங்களே தவிர எங்கள் மேலே ஊழலே இங்கே நடக்கல, ஆனால் பொய்யான குற்றச்சாட்டை அமலாக்கத்துறை வைத்திருக்கு, அதனால அமலாக்கத்துறை மேல் நடவடிக்கை எடுங்க, எங்ககிட்ட சரியான இதுகள் ஆவணங்கள் எல்லாம் இருக்கு, அந்த ஆவணங்களை எல்லாம் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ஒரு இது இருக்கு பார்த்தீங்களா? அப்போ நம்ம அன்னைக்கே கூட சொன்னோம், இந்த கோர்ட் வந்து மாற்றணும், வேற மாநிலத்துக்கு வேண்டும் அப்படின்னு அவங்க கேட்கும் பொழுதே கூட அன்னைக்கும் இந்த செய்தியை நம்ம பண்ணியிருந்தோம். அப்போ அன்னைக்கே கூட நாம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னா, சொந்த மாநிலத்திலேயே விசாரிக்க முடியாத அளவுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, ஒரு மாநில அரசே ஏன் இன்னொரு மாநிலம் வேணும்னு கேட்குறாங்க, அப்போ உங்களுக்கே இவங்க இருக்கக்கூடிய இது மேல நம்பிக்கை இல்லையா, என்ன காரணத்துக்காக இதை கோருகிறார்கள் அப்படிங்கக்கூடிய கேள்வியை நம்ம கேட்டிருந்தோம். அப்ப இன்னைக்கு திரும்ப வந்து இதுல வந்து இப்படி ஒரு செட்பேக் வருது அப்படின்னு சொன்னா, இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னா, இதுல வந்து தெளிவாக நமக்கு தெரியுது இந்த வழக்கை நீர்த்து போக செய்வதற்கு என்னென்ன வேலைகள் உண்டோ அது அத்தனையும் இன்னைக்கு இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெளிவா புரியுது. ஆனா இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா இவங்க வந்து இங்க சொல்லுவாங்க, அதாவது தமிழகத்துல இருக்கிறவங்க தான் எல்லாம் பெரிய புத்திசாலிங்க, இங்க இருந்து வடக்க போயாச்சு அப்படின்னா எல்லாரும் பானிபூரி திங்கிறவன், அவனுக்கு என்ன தெரியும், இங்க வந்து அவங்க இது கொத்தடிமையாக வந்தவன், அதாவது ஒரு அறிவிற்றவர்கள் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் கேவலப்படுத்தி பேச முடியுமோ அது மாதிரி வடக்கத்தியர்களையும் இங்க பேசிட்டு இருக்கிறது வழக்கம். ஆனா பாருங்க, இவங்களுக்கு இங்க இருந்து தமிழகத்துக்கு சார்பா ஏதாவது வழக்கெல்லாம் போடணும் அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய ஹிந்திக்காரர்கள் தான் இவங்களுக்கு தேவைப்படுறாங்க. அங்க யாரு, இப்ப கபில் சிபில் இவங்களுக்கு, அபிஷேக் சிங் மன்வி இன்னொருத்தர் வந்து இப்ப இந்த கவர்னர் வழக்குல ஆஜரான இன்னொருத்தர், இவங்கெல்லாம் தான் இவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த வடநாட்டவர்கள் தான் இப்ப இவங்களுக்கு தேவைப்படுறாங்க. ஏன்னா நம்ம பார்த்தோம், இவங்களுடைய எலெக்ஷன் நடத்தி கொடுக்கறதுக்கே வந்து யாரு தேவைப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனா இங்க இருந்து இப்ப வில்சனை வந்து இப்ப கொண்டாடிட்டு இருக்காங்க, ஏதோ அவர் தான் எல்லாம் ஜெயிச்சு கொடுத்த மாதிரி. அது வில்சனை இங்க காமிச்சுக்குவாங்க, அவர் தான் எல்லாம் ஜெயிச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இந்த மாதிரி சீனியர் வக்கீல்ஸ் கிட்ட எல்லாம் போகும்போது அவங்க என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைகோர்ட் இது எல்லாத்தையும் அவங்க மதிக்க மாட்டாங்க. நேரட்டா நம்ம எல்லாத்தையும் சுப்ரீம் கோர்ட்ல போட்டு வாங்கிடலாம், இல்ல நேரம் சுப்ரீம் கோர்ட் போகலாம் அப்படின்னு போறது. இப்பதான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரியான கேஸ்கள் எல்லாம் நாங்க அட்மிட் பண்ண முடியாது, அதான் உங்களுக்கு ஹைகோர்ட் இருக்குல்ல, இங்க எதுக்கு வர்ற அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பக்கூடிய அளவுக்கு அங்கேயும் ஒரு இண்டிபெண்டன்ஸ் வந்திருக்கு. இன்னொரு கோணத்துல நம்ம இந்த செய்தியை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா என்ன தோணுது அப்படின்னா, இந்த டாஸ்மாக் வழக்கை பொறுத்த வரையில ஏதோ ஒரு வசமாக இவங்க வந்து சிக்கியிருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. அதனால எப்படியாவது அந்த சிக்கினதுல இருந்து வெளியில வர்றதுக்கு என்னெல்லாம் வழின்னு இப்ப பார்க்கணும். அதுக்கு இவங்களுக்கு இப்ப டைம் தேவைப்படுது. அந்த டைமுக்காக வந்து இவங்க இதையெல்லாம் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கோர்ட் ஆல்ரெடி கேட்டது, நீங்க வந்து இதெல்லாம் பொதுநல மனுவா இல்லைன்னா வந்து டாஸ்மாக் அதிகாரிகளை காப்பாற்றுறதுன்னு, அது ரெண்டுமே கிடையாது, இவங்களை காப்பாத்திக்கிறதுக்கான ஒரு வழின்னு தான் தோணுது. ஏன்னா ஆல்ரெடி செந்தில் பாலாஜி ஊழல் வழக்குல வசமா சிக்கியிருக்காரு, எப்போ வந்து அவருக்கு இது எது வரும்னு தெரியாது. இப்ப இந்த வழக்கு வேற வருது, இப்ப இவர் பீரியட்ல இருந்து தான் இப்ப ஆரம்பிச்சு இப்ப இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப இது வேற வருது. அதனால ஏதோ ஒரு விஷயத்துல இவங்க மிகவும் வசமாக சிக்கி இருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் என்பதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் போக போக இந்த வழக்குல என்னென்ன விஷயங்களை இவர்கள் பண்ண போகிறார்கள், இந்த வழக்குகளை நீர்த்து போக என்னென்ன செய்ய போறாங்க, என்னென்ன ஆவணங்களை டேம்பர் பண்ண போறாங்க, என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. ஆனா இன்னைக்கு அதே நேரத்துல ஹைகோர்ட் வந்து அதெல்லாம் முடியாதுன்னு, இந்த வழக்கை நான் விசாரிச்சுதான் தீருவேன்னு சொல்லி கடுப்பாயி இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அதனால இவங்களுடைய இந்த குள்ளநரித்தனமான இந்த சதி செயலை புரிந்து கொண்டு கோர்ட்டு தன்னுடைய விசாரணையை வேகப்படுத்தி இதில் உள்ள விஷயங்களை கண்டறிந்து உடனடியாக வெகு சீக்கிரத்தில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு அவங்க அனுமதி கொடுக்கணும். அப்போ மொத்த உண்மைகளும் அப்பொழுதுதான் வெளிச்சத்துக்கு வரும்பொழுது இதுக்கான தண்டனை உடனடியாக வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இல்லை அப்படின்னா நீதித்துறை மேல மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது அது அற்று போய்விடும் என்பதை நாம் இதை பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கு. மிக நீண்ட காலமாக அமலாக்கத்துறையால் தேடப்பட்டு வந்த ஒருவர் வந்து செந்தில் பாலாஜியின் சகோதரர், அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர். ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரு ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டார். அந்த தொடர்பான வழக்கில் நிலுவையில் உள்ளது. ஏன்னா ஏற்கனவே கோர்ட் மீண்டும் அதிலிருந்து ஆரம்பிக்க சொன்னதுனால மீண்டும் அந்த வழக்கு இது இருக்கு. அதன் ஜாமீனில் தான் இருக்கார். அவர் ஏற்கனவே ஒரு ஜாமீன் அமைச்சரை சொல்லலாம். அவரோட சகோதரர் வந்து அசோக்குமார். அவரை வந்து அமலாக்கத்துறை நீண்ட காலமாக தேடிக்கொண்டிருந்த பொழுது இன்று வந்து சரணடைஞ்சிருக்கார். சென்னை வந்து முதன்மை நீதிமன்றத்தில் சரணடைஞ்சு
அவர் வந்து ஜாமீன் பெற்றிருக்கார். 2 லட்சம் பிணைத்தொகை கட்டி ஜாமீன் பெற்றிருக்கார். ஒரு நீண்ட காலமாக அமலாக்கத்துறை அமைச்சர் திடீரென்று சரணடைவது எப்படி என்று தெரியல அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்குறாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? 2 வருஷமாக ஒரு ஆள் காண போயிட்டாரு. ஆனா இன்னைக்கு திடீர்னு வந்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம எதுவுமே இல்லாம தன்னுடைய வக்கீல்களோட நேரடியாக வந்து கோர்ட்ல வந்து அவர் சரணடைந்ததாக நம்ம செய்தி பார்க்கிறோம். அப்பனா இந்த மாதிரி வந்து சரணடையும் பொழுது அது காவல்துறையினருக்கு தெரியாமல் நடந்திருக்குமா? இது காவல்துறைக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா? புரியல. ஏன்னா அவர் வந்து ஹை ப்ரொஃபைல் ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து இத்தனை நாள் எங்க ஒளிஞ்சிருந்தாருன்னு தெரியல. இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா, நம்மளுடைய போலீஸ் அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு பயங்கரமான உளவுத்துறையில் வந்து தமிழ்நாடு போலீஸ்க்கு இன்னும் எதுவுமே கிடையாது. நம்ம காவல்துறை மாதிரி உண்மைதான். நம்ம காவல்துறைக்கு இருக்கக்கூடிய திறமைகள் என்பது ஒரு தனித்துவமானது தான், உண்மையிலே இருக்கக்கூடியதான். ஆனால் எப்போ வந்து இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் கைக்குள்ளார வந்து அந்த துறை போகிறதோ அப்போ அந்த துறை வந்து அது எப்படிப்பட்ட துறையாக மாறுகிறது, ஏவல் துறையாக மாறுகிறது, எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அந்த வகையில் இன்னைக்கு இது தெரியாதா இந்த போலீஸ்காரர்களுக்கு? அது எப்படிங்க தெரியாமல் இருக்கும்? ஒரு ஹை ப்ரொஃபைல் ஒரு ஆள், சரி, அவர் வந்து கோர்ட்டில் சரணடைந்தார். அப்போ இத்தனை நாள் அவரை பாதுகாத்து வச்சிருந்தது யார்? சரி, அவர் வந்து இப்போ கோர்ட்டில் வந்து சரணடைய வந்திருக்கும் பொழுது அவரை பார்த்தா ஏதோ வந்து யாருமே அவரை பாதுகாத்து வைக்காம எங்கேயோ போய் யாருக்குமே தெரியாமல் ஏதோ ஒரு காட்டுக்குள்ளெல்லாம் இருந்து வந்தவர் மாதிரிலாம் அவர் தெரியல. அவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக எப்பயும் போல் அவர் வீட்டில் இருந்து எப்படி வந்தால் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி தான் இருக்கார். அதையும் ஒரு இதோட இன்னும் நம்ம கோர்ட் என்ன நம்மளை செஞ்சிட போகுது, இந்த சட்டங்கள்லாம் நம்மளை என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு திமிரோட வந்து அவர் கோர்ட்டுக்கு வந்து சரணடைஞ்ச மாதிரி தான் இருக்கு. அதில் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், அப்படிதான் இருக்கு இப்போ அவர் வந்து சேர்றது. அப்போ இவ்வளவு நாள் அவருக்கு அந்த பாதுகாப்பு கொடுத்தது யார்? இது ஒரு கேள்வி. அடுத்தது, திடீர்னு இவர் சரணடைய வேண்டிய அவசியம் என்ன? இப்போ பாருங்க, கொஞ்ச நாளாக கோர்ட் ஒரு விஷயத்த கேட்டுட்டே இருக்கு, ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. என்ன கேட்டுட்டு இருக்கு? நீங்க வந்து ஊழல்வாதி அப்படின்னு சொன்னவர் ஜாமீன்ல வந்த உடனே நீங்க எப்படி அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தீங்க? அவர் அமைச்சராக தொடர வேண்டும் அவர் ஆசைப்படுகிறாரா? அதற்கு எனக்கு வந்து இது பண்ணுங்க, பதில் சொல்லுங்க. அதுக்கு ஒரு 10 நாள் டைம் தரேன். அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு நாங்க கொடுத்த டைம் எல்லாம் முடிஞ்சு நீங்க இன்னும் பதில் போடல, இன்னொரு 15 நாள்ல நீங்க கொடுங்க இப்படின்னு கோர்ட்டு டைம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த டைமை வாங்கி வச்சுக்கிட்டு இவங்க எந்த பதிலும் சொல்லாம இவங்க இருக்காங்க. இப்ப என்ன நம்ம கேள்வி அப்படின்னா, இவர் வந்து இப்ப எல்லாரும் கவர்னரை வந்து இவங்க குற்றம் சாட்டுகிறார்கள். கவர்னர் 2 வருஷமா எந்த ஃபைலை மூவ் பண்ணல வச்சிருக்காரு. நம்ம கேள்வினா, உங்களை பார்த்து உச்ச நீதிமன்றமே இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டே இருக்கே, நீங்க இன்னும் இதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி இப்ப இன்னைக்கு இந்த உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கணுமா வேணாமா? அப்ப இவங்க கவர்னரை குறை சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நீங்களும் தானே எந்த பதிலும் சொல்லாம இருக்கீங்க. கோர்ட் உங்களை இத்தனை தடவை கேள்வி கேட்டாச்சு, நீ இன்னும் எந்த பதிலுமே சொல்லலையே. அப்ப நீ கவர்னர் தப்பு குற்றவாளி அப்படின்னு நீ சொன்னா நீயும் குற்றவாளி தான். நீங்க தமிழக அரசும் இல்ல அமைச்சர்களும் குற்றவாளிகள் தான். நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. அப்ப நேத்திக்கு கவர்னருக்காக வந்து உடனடியாக உச்சநீதிமன்றம் வந்து தன்னுடைய பவரை வந்து யூஸ் பண்ணி 140 ஆர்டிக்கல் 140 யூஸ் பண்ணி நீங்க வந்து எல்லா மசோதாக்களும் செல்லுபடியாகும் சொன்னீங்க. ஏன் அது போல எதையும் இங்க உபயோகப்படுத்த முடியாதா? ஆனா அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றத்துல இருந்து. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை வந்து அவர்களை நீக்குவதற்கான எந்த ரைட்ஸும் நீதிமன்றத்துக்கு கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வேற இப்ப சொல்லியிருக்காங்க. அப்ப அது சொன்ன நேரத்துல இப்ப வந்து இவர் வந்து சரண்டர் ஆயிருக்கார். அப்படிங்கும் பார்க்கும் பொழுது என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, சரி இவரோட பதவியை வந்து தூக்க முடியாது. ஸோ இவர் வந்து இப்போ ஸ்ட்ராங்கான இவர் பதவியை வந்து நீதிமன்றத்தால் எதுவும் தூக்க முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இன்னும் இவர் பதில் சொல்லலை. இவர் பதில் சொல்லாததுக்கு கோர்ட் வந்து இன்னும் எதுவும் சொல்லலை. இன்னும் எவ்வளோ டைம் இவர் எடுத்துக்க போறான்னு தெரியல. அல்லது இப்போ உடனடியாக இப்போ வந்து இவர் சரணடைஞ்சிட்டாரு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இவருக்கு ஏற்கனவே இருந்த இந்த டைம், இவர் இருந்த பதவி, இது எல்லாத்தையும் வச்சு என்ன ஆவணங்கள் உண்டோ அது எல்லாத்தையும், ஏன்னா பொன்முடி கேஸ்லேயே பார்க்குறோம் சாட்சிகள் பிறல் சாட்சியாக ஆனது. அதுபோல் இவரும் வந்து எல்லாத்தையும் சாட்சிகள் ஆவணங்கள் எல்லாத்தையும் கலைத்து முடிஞ்சாச்சு. இனி வந்து இவர் சரண்டர் ஆகிட்டார் அப்படின்னு சொன்னால் இனி சார்ஜ் ஷீட் போட்டு விசாரணைலாம் நடக்கும். ஸோ எந்த எவிடன்ஸும் இது எகெயின்ஸ்டாக இல்லை, அதனால இந்த வழக்குகள் வந்து விடுவிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த எலெக்ஷன் வரும். ஸோ எலெக்ஷன் வரும்பொழுது இவங்களுக்கு எந்த சிக்கலும் இருக்காது. எகெயின் அவர் வந்து எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணலாம், திரும்ப வந்து அவர் அமைச்சராகலாம். இந்த மாதிரியான ஒரு
எதிர்பார்ப்புல இல்லை இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு சதி திட்டத்தினுடைய பின்னணியில் இன்னைக்கு அவர் சரண்டர் ஆயிருக்காரா? இது நம்மளுடைய ஸ்ட்ரெயிட்டான கேள்வி. சரி, இத்தனை நாள் கழிச்சு இவர் ஓடி ஒளிஞ்சு இருந்த பிறகு இப்போ சரண்டர் ஆயிருக்கார். அப்படி இவர் சரண்டர் ஆயிருக்காருன்னா இன்னைக்கு உடனடியாக கோர்ட் இன்னைக்கு ஜாமீனும் கொடுத்துருக்கு. அப்ப ஏற்கனவே ஹை ப்ரொஃபைல்ல இருந்த ஒரு ஆளுடைய சகோதரர் இவ்வளவு நாள் அவர் பாதுகாப்பாக ஓடி ஒளியறதுக்கு ஏதோ ஒரு வகையில அவருக்கு இடம் இருந்திருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இவரை ரிமாண்ட் பண்ணியிருக்கணுமா கூடாதா? இப்ப நீங்க இவரை வெளியில விட்டா இவர் சாட்சிகளை கலைப்பதற்கோ அல்லது ஆவணங்களை எல்லாத்தையும் கலைப்பதற்கோ இப்ப அவருக்கு உரிய வாய்ப்பு இருக்கா இல்லையா? கேள்வி வருது இல்ல. இப்ப எதனுடைய இப்ப நீங்க வெளியில விட்டாச்சு, இன்னைக்கு ஏற்கனவே செந்தில் பாலாஜியும் வெளியில தான் இருக்காரு. இவங்க 2 பேரும் தான் கூட்டுச்சதின்னு போட்டது. அப்ப எதுவும் சொல்ல போனா இவருடைய மனைவி எல்லாரும் அந்த குற்றத்துல இருக்காங்க. அதாவது அசோக் குமாரோட மனைவி, அவங்களுடைய மாமியார், அந்த குடும்பத்தின் மேல மொத்தமாவே வழக்கு இருக்கு. அப்ப அனைவருமே இப்ப கூட்டாக சேர்ந்து இந்த கேஸை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடலாமே. அப்ப எதுக்காக இப்ப இந்த ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது. அப்ப இன்னும் சந்தேகம் என்ன வருதுன்னா, இப்ப மத்திய அரசு இந்த அமலாக்கத்துறை எல்லா இடத்துலையும் போய் இந்த மாதிரி ரைடு பண்ணது ஏதோ பிடிக்குது. ஆனா எதுலையுமே ஒரு ஸ்ட்ராங்காக இருந்து கடைசி வரைக்கும் அதை முடிக்கிறதா? அப்ப இதெல்லாம் என்ன ஒரு சும்மா ஒரு கண் துடைப்பு நாடகம் மாதிரி நடத்துகிறதா? இவங்களும் அதுக்கு பின்னாடி உடந்தையாக இருக்கிறார்களா? என்ன எதுவும் நமக்கு புரியவில்லை. ஆனால் இந்த மாதிரியான சந்தேகங்கள் நமக்கு இப்படி வரும் பொழுது எழுகிறது. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப ஈஸிங்க. இப்ப வந்தாச்சு, ஏன் திடீர்னு சரண்டர் வரணும்? யோசிச்சு பார்க்கணும்ல, என்ன ரீசன் இப்ப சரண்டர் ஆகிறதுக்கு? இவ்வளவு நாள் இல்லாதது ஒரு விஷயம். சரி, இவ்வளோ நாள் நீ எங்க இருந்த, என்ன பண்ண, எப்படி நீ உன்னை யார் எங்க இருந்தா, இந்த மாதிரி எதாவது வழக்கு விசாரணைகள் செய்யணுமா வேணாமா? அது எப்படி எதுவுமே இல்லாம நீங்க லூஸ் ஆகிடுவீங்க? அப்ப ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு குற்றம் செய்யறாங்க. அப்ப அந்த சாதாரண குற்றம் செய்பவர்கள் உடனடியாக தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிறார். உடனடியாக அவங்களுக்கு தண்டனை தராங்க. நீங்க ஒன்றும் இல்லை, ஃபேஸ்புக்கில் ஏதாவது ஒரு போஸ்ட்டு இந்த அரசுக்கு எதிராக நம்ம போட்டுட்டோம், பேசுகிறோம் அப்படின்னு சொன்னா உடனே அவன் எங்க இருக்கான் அப்படிங்கிறத தேடி போய், அதாவது வேற மாநிலத்தில் இருந்தா கூட அவனை அங்கேருந்து போய் தேடி பிடிச்சிட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டு அதில் குண்டாஸ் வரைக்கும் போட்டு நீங்க எல்லாம் பண்றீங்க. கிளவியை தேடுறீங்க உண்டு. ஆமா, ஒரு கிளவி ஏதோ சொல்லிட்டான்னு போற போக்குல அந்த கிளவியை பிடிச்செல்லாம் தேடிட்டு போடுறீங்க. ஐயோ பாவம். ஆனா இவ்வளவு பெரிய குற்றத்தை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதெல்லாம் அவன் ஜாலியா வெளியே சுத்திட்டு இருக்காங்க. அப்புறம் வராங்க, ஜாமீன் எடுக்கிறாங்க, வெளில போயிடுறாங்க. அப்புறம் கேஸ் நடக்குது அப்படிங்கிற பேர்ல எப்படியெல்லாம் அந்த பையிங் டைம் வாங்க முடியுமோ அதுல இருக்கக்கூடிய அதை பயன்படுத்தி அந்த பையிங் டைம் வாங்கி அந்த ஆவணங்களை எல்லாம் அழிக்கிறாங்க. கடைசியில இவங்களுக்கு என்னைக்கு இதுக்கான தீர்வு கிடைக்கும்? என்னைக்கு இவங்க குற்றவாளி என்று நிரூபிக்க போறாங்க? அப்ப சிறிய குற்றங்கள், ஏதோ பிக் பாக்கெட் அடிக்கிறவன் இவனெல்லாம் உடனடியாக தண்டிச்சிடுறோம், 6 மாசம் ஜெயில் அப்படின்னா அனுபவிச்சுட்டு வரான். இதெல்லாம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு நீதித்துறையின் மேல மக்களுக்கான நம்பிக்கை என்பது குறைந்து கொண்டே வருகிறது இந்த மாதிரியான செயல்பாடுகள்னால. 2 விஷயம். ஒன்று, காவல்துறையும் ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு போய் கைது செய்யற ஒரு காவல்துறையாக மாறிவிட்டது. அப்ப இவரையெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு? ஆனா இவங்களெல்லாம் கண்டுபிடிக்கலையாம். ஆனா அதே நேரத்துல ஏதோ ஒரு போஸ்ட் போட்டு ஏதோ ஒரு பாவம் ஏதோ பண்ணவனை எல்லாம் பிடிச்சிட்டு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இது ஒரு பக்கம். நீதிமன்றத்துல நீதித்துறையில எப்படி நடக்குது? பெரிய பெரிய குற்றவாளிகள் எல்லாம் மெல்ல பொறுமையா ஜாலியா ஜாமீன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே உள்ள போனாலும் அவங்களுக்கு அந்த விஐபி ட்ரீட்மெண்ட்ல உள்ள இருந்துட்டு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம வெளியில வராங்க ஜாமீன்ல. பல காலம் ஜாமீன்ல இப்ப மந்திரியாவே இருக்கு, சரியா? வெளியில இப்ப அமைச்சராகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறாரு. சும்மா கேள்வி தானே கேட்டுட்டு இருக்கு உச்ச நீதிமன்றம், ஒன்றும் பண்ணலையே. இது இன்றைய நீதித்துறையில் நம்ம மேல மக்கள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது குறைந்து கொண்டே வரும் இதெல்லாம் பார்க்கும் பொழுது. அதனால இந்த நிலை என்பது, இந்த அவல நிலை என்பது மாற வேண்டும். அதனால இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் உடனடியாக செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில இனியும் நீடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட் ஏதாவது ஒரு உத்தரவை போட முடிந்தால் அதை செய்ய வேண்டும். அதே போல அசோக் குமாரையும் ஜாமீன்ல இருக்கிறவரும் உடனடியாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு சார்ஜ் ஷீட் போட்டு இந்த வழக்கை விரைந்து முடித்து குற்றவாளிகளை கரெக்டாக விசாரணையில கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் மக்களுக்கு நீதிமன்றங்கள் மேல நம்பிக்கை என்பது ஒன்று வரும்.
சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் வந்து நேற்று வந்து சபாநாயகர் சந்தித்து சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு மனு காலையில் 9:30 மணிக்கு சட்டப்பேரவை வளாகத்தில் கூட சபாநாயகர் அலுவலகத்தில் மனு கொடுத்திருக்கிறார். மனு கொடுத்து சட்டமன்றம் தொடங்கிய பிறகு வந்து அவர் வந்து அந்த 0 அவர் கேள்வி இல்லாத நேரங்கள் சொல்லுவாங்களா, அந்த டைம்ல எந்திரிச்சு நின்று பேச முற்படுகிறார். அப்பொழுது என்ன பண்ணியிருக்கார், பாமக உறுப்பினர் ஜி.கே. மணி பேசி கொண்டிருக்கிறார். பேசிக்கொண்டது ஆக்சுவலாக மரபு என்பது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எந்திரிச்சு நின்று பேச முற்பட்டால் அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அதன் பிறகு தான் உறுப்பினருக்கு வந்து மரபு, கட்டாயம் கிடையாது, மரபு. இது வந்து மரபை பின்பற்றுவது எல்லா சபாநாயகர்களுடன் வழக்கங்கள். விதிவிலக்காக சில சபாநாயகர்கள் அவர் எப்படி செயல்படுகிறார்கள், அப்படி ஒரு இதுதான் சம்பவம் வந்து நடந்திருக்கு. தான் அப்பாவை என்ன பண்ணியிருக்காரு வந்து, நெருங்குங்கள், ஜி.கே. மணி பேசிய பிறகு உங்களுக்கு நேரம் தருகிறேன், நீங்கள் காலையில் தான் கொடுத்துறீர்கள் அப்படின்போது அப்பொழுது தன்னுடைய உரிமையை ஒரு எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எந்திரிருந்து கேட்டால் அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதுன்றது மரபு, நீங்கள் அது கூட கொடுக்க மாட்டீங்களே அப்படின்னும் போது உடனே அவர் சொல்லலாம், நீங்கள் காலையில் தான் 9:30 மணிக்கு தான் கொடுத்தீர்கள், உடனே உங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்படின்னு தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். என்ன காரணத்துக்காக அந்த கவனம் ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரும்? எல்லா நேரங்களும் மற்ற நேரங்களும் முதல்வர் பேசுகிறார்கள், மற்ற அமைச்சர்கள் பேசுகிறவர்கள் எல்லாம் வந்து தொலைக்காட்சியில் ஒளிபரப்படுகிறது. நாங்கள் பேசுவது மட்டும் எந்த ஒரு ஒளிபரப்பு செய்யப்படுவது இருட்டு செய்யப்படுகிறது. இதன் காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் நேர்மையான கருத்துக்களை பேசுவது மட்டும் நாங்கள் ஒளிபரப்பு பண்ணுவோம், தவறான வார்த்தைகளை இங்கும் வந்துடக்கூடாது, அதற்காக வந்து நாங்கள் வந்து பார்த்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். மீண்டும் அவர் வந்து சொல்லியிருக்கார், எல்லாருக்கும் சம வாய்ப்புகள் கொடுப்பதே வந்து ஒரு இது வரைக்கும் நீங்க இவ்வளோ வருஷம் நீங்கள் வந்து கொடுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கும் போது சட்ட அவை மன்னவராக இருக்கக்கூடிய துரைமுருகன் சொல்லியிருக்காரு, இந்த சட்டப்பேரவையில் வந்து அவைத்தலைவருக்கு தான் இந்த வானலாவிய அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஆட்சியில் அப்படி சொல்லுவார், போன ஆட்சியில் வேற மாதிரி சொல்லுவார்ன்றது வாய்ச்சலம் உண்டு. இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது சம்பந்தமே இல்லாமல் எடுத்துருக்கு முதல்வர் எந்திரிக்கிறார். அவர் ஏதோ ஒரு சிந்தனையில் தோன்றியது என்னன்னு தெரியல, சம்பந்தம் எந்திரிச்சு நல்ல வேளை அதிமுகவினர் வந்து கருப்பு சட்டை போட்டு வந்தார்கள், காவி சட்டை போட்டு வில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துறார். எதற்காக இதை சொன்னார் என்றது யாருக்கும் புரியலை. ஆனால் எல்லா தலைப்பேசியிலும் கருப்பு சட்டை போட்டு வந்தால் நல்ல வேளை காவி சட்டை போட்டார் என்று பிரதானமாக ஒழிக்கப்பட்டிருந்தது. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இது நம்ம வந்து ஒரு 2 கோணத்துல நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, அந்த சட்டசபை நிகழ்வுக்கு சம்பந்தம் இல்லாமல் முதல்வர் தேவையில்லாமல் இந்து மதத்தை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி பேசியிருக்கிறது ஒன்று. இன்னொரு பக்கம் சட்டசபை நிகழ்வுகளை வந்து நேர்மையாக அனைத்து செய்திகளையும் ஒளிபரப்புவதில்லை அப்படிங்கக்கூடிய பழனிசாமி அவருடைய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகள் எல்லாருமே வைக்கிறாங்க. பாஜக தரப்பிலும் இந்த குற்றச்சாட்டை ஏற்கனவே வைத்திருந்தார்கள். நாங்கள் பேசுவது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒளிபரப்புறது இல்லை, அதெல்லாம் கட் பண்ணப்படுகிறது, அந்த செய்திகள் வெளியில் வருவதே இல்லை அப்படிங்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சொல்லியிருந்தார்கள். அதை தொடர்ந்து செய்து வருகிறது. ஏன்னா அப்பாவை தான் வந்து ஏற்கனவே தானே வந்து இந்த மாதிரி இம்பார்ஷியலான ஒரு சபாநாயகர் யாரும் இல்லைன்னு தனக்கு தானே, ஏன்னா எப்படி திமுக தனக்கு தானே ஸ்டிக்கர் ஒட்டிக்குமோ அது மாதிரி இவரும் தனக்கு தானே ஒரு நல்ல ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டார். அதனால அது இங்கே இவங்க செய்ய போறாங்க. ஆனால் வந்து இதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். எப்போ செய்ய போறாங்க? இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு, 4 ஆண்டுகள் முடிய போகிறது. அதனால இது எதுவும் செய்ய போறது இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா இன்னைக்கு இந்த நிகழ்வுகள்ல நம்ம முக்கியமா வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது டிஸ்கஷன் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஏன் வந்து எங்களுடைய விஷயங்கள் ஒளிபரப்பப்படுவதில்லை, ஏன் மறைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அவர் சொல்லக்கூடிய டாபிக். அதான் டிஸ்கஷன்ல போயிட்டு இருக்கு. அப்ப முதல்வர் அதுக்கு நீங்க ஏதாவது பதில் சொல்லியிருக்கணும். அப்ப நீங்க அதற்கான பதில் எதையும் நீங்க சொல்லலை. அதற்கான பதில் எதுவுமே சொல்லாம சம்பந்தமே இல்லாம நீங்க ஏன் காவிக்கும் கருப்பையும் பத்தி நீங்க பேச வேண்டிய அவசியம் அங்க என்ன வந்துச்சு? இப்ப நல்லா நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். நல்ல வேளை கருப்பு சட்டை அணிஞ்சு வந்துட்டீங்க, காவி உடை அணிந்து வரல அப்படின்னா அப்ப காவி உடை என்பது என்ன இழிவானதா? அப்ப நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, நாங்க தான் எந்த மதத்திலையும் நாங்கள் வந்து பகுத்தறிவோடு தான் திங்க் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, நீங்க இதே போல கிறிஸ்தவ மதத்துல அந்த பாதிரியார்கள் அணியக்கூடிய அந்த பாவாடையும் நீங்க கேலி பண்ணியிருக்கணும், அதையும் நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கணும். அப்ப துளுக்கம் வச்சுட்டு இருக்கிற குல்லாவா நீங்க அப்ப கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கணும். எதுக்கு நீங்க வந்து கஞ்சி குடிக்க போகும்போது குல்லா மாட்டிட்டு கஞ்சி குடிக்கிறீங்க? கஞ்சி தானே குடிக்கணும், கஞ்சிக்கு குல்லா போடணுமா? கஞ்சிக்கும் குல்லாக்க என்ன சம்பந்தம் இருக்கு? உங்க பகுத்தறிவுல நீங்க கேட்டிருக்கலாம்ல, இது வரைக்கும் யாரும் கேட்கலையே. அப்புறம் உங்க ஈவேராவே எதிர்த்த பருதாவை வந்து என்னுடைய மீட்டிங்ல எல்லாம் பெண்கள் அணிஞ்சிட்டு வராதிங்க எங்கேயாவது சொல்லியிருக்காரா அவரு? இல்ல அது மாதிரி அணிஞ்சிட்டு வராம வந்திருக்கீங்க சந்தோஷம் அப்படிதான் பேசியிருக்காரா?
அப்ப வேண்டுமென்றே திட்டமிட்டே நீங்க வந்து ஒரு இந்து அடையாளத்தை நீங்கள் வந்து கொச்சைப்படுத்தியிருக்கீங்களா? அதனுடைய அவசியம் என்ன என்பதை நம்ம கேள்வி. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆராசா வந்து என்ன சொன்னாரு, திமுக காரங்கள்லாம் வந்து கையில கயிறு கட்டாதீங்க, ருத்ராட்சம் போடாதீங்க, நெத்தியில பொட்டு வைக்காதீங்க, இந்த மாதிரியான விஷயங்களை சொன்னார். அப்படின்னு சொன்ன உடனே திமுக காரர்களிடையே ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டது. உடனே இதுக்கு முட்டு கொடுக்கறதுக்காக சேகர் பாபு வந்து இது அவருடைய கருத்து, தலைவர் கருத்து இல்லை அப்படின்னாரு. அப்ப இப்ப நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், சேகர் பாபு சொன்னது முட்டு தான். நம்ம அன்னைக்கே சொன்னோம் அவர் முட்டு கொடுக்கதான் அவர் பேசினாரு அப்படின்னு. இப்ப நல்லா தெரியுதுங்களா ஸ்டாலினுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கேள்வி என்னன்னா, நீங்க மதச்சார்பின்மை பத்தி பேசுறீங்க நிறையா, ஒரு மதச்சார்பற்ற அரசு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு ஒரு மதச்சார்பற்ற அரசுனா என்ன? உங்களுக்கு ஒரு மதத்தை பத்தி மதத்தினுடைய கருத்துக்களை பிடித்திருக்கோ பிடித்திருக்கலையோ பாகுபாடு இல்லாமல் பார்க்க வேண்டியது, நீங்கள் வந்து ட்ரீட் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. அதுதானே நீங்க வந்து பதவி பொறுப்பேற்கும் பொழுது நீங்க வந்து பதவி பிரமாணத்திலே நீங்க சொல்றீங்க, அதானே சொல்றீங்க. அப்ப அந்த பதவி பிரமாணத்திற்கு விரோதமாக நீங்க வந்து ஒரு விஷயத்தை பத்தி நீங்க தொடர்ந்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அதுவும் தொடர்ந்து இந்த தடவை இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு சட்டசபையிலையும் சரி வெளியிலையும் சரி நீங்க இந்த மாதிரி இந்து மதத்தை கேவலப்படுத்தி நீங்களும் சரி உங்களுடைய அமைச்சர்களும் சரி தொடர்ந்து பேசுவது என்பது வாடிக்கையாக்கி வருகிறது. அப்ப இன்னைக்கு சட்டசபையிலேயே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொன்னா முதல்வர் கைது செய்யப்பட வேண்டுமா வேண்டாமா? ஏன்னா அவருடைய பதவி பிரமாணத்திற்கு எதிராக இன்னைக்கு அவர் பேசியிருக்கார். இன்னொன்று, ஒரு மதசார்பற்றவராக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அதிலிருந்து தவறி இருக்கிறார், அதுவே சட்டப்படி தப்பு. இன்னொன்று, இன்னொருத்தருடைய அந்த மதத்தை சார்ந்தவருடைய மனதை புண்படுத்தும் கூடிய வகையிலும் நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். அப்ப இவர் மேல நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா? இவர் கைது செய்யப்படணுமா வேண்டாமா? கருணாநிதி என்ற பெயரை தனக்குத்தானே அவர் சூட்டிக்கொண்ட பெயர், தட்சிணாமூர்த்தி தான் அவருடைய உண்மையான பெயர். அப்ப கருணாநிதி என்கிற பெயரை யாரும் உச்சரிக்க கூடாது, சட்டசபையில கலைஞர் என்ற பெயரை தான் சொல்லணும். அப்ப அவருக்கு அவரே வச்சுக்கிட்ட பெயரை கூட உச்சரிக்க கூடாது, அது மரியாதை குறைவுன்னு நீங்க பேசக்கூடிய அந்த அவைத்தலைவர், அதுல இருந்து அவை குறிப்பில இருந்தே கூட அதை நான் நீக்கிறேன்னு சொல்லக்கூடிய அவைத்தலைவர் இன்னைக்கு இது எப்படி நீங்க அவை குறிப்புல நீங்க அலோவ் பண்ணலாம்? அப்ப இது வந்து நீங்க இப்ப பண்ணக்கூடிய விஷயம் என்பது ஒரு மதத்தை வந்து வேண்டுமென்றே திட்டமிட்டே நீங்கள் அழிப்பதற்கான ஒரு விஷயம் அல்லவா? இப்போ நீங்கள் எல்லாருமாக சேர்ந்து இன்னைக்கு வந்து இந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறதே ஒரு சதி செய்த போல தானே இன்னைக்கு இருக்கு. அதனால இதை வந்து நம்ம வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த அரசு வந்து அதாவது நம்ம வந்ததுலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம், எல்லா விதத்திலேயுமே எல்லா துறைகளிலையுமே இந்த அரசு டோட்டலாக ஒரு ஃபெயிலியரான இந்த திராவிட மாடல் என்பது ஃபெயிலியர் மாடல் என்பதை பார்த்துட்டோம். அதே நேரத்தில் இந்துக்களுக்கு முக்கியமாக இந்துக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியை தான், ஒரு மனப்போக்கை தான் இவர்கள் கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் இது நான் உச்சபட்சமாக இதை நாம் வந்து பார்க்குறோம் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய செயல் அப்படி என்பது. இதற்கு வந்து நிச்சயமாக இவர் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், இவர் வந்து கைது செய்யப்பட வேண்டும். இவர் வந்து முதல்வராக இருப்பதற்கான தகுதியை இழந்து விட்டார், அதனால் அவர் பதவி விலக வேண்டும் என்பதே நம்மளுடைய நிலைப்பாடாக இருக்கு. சென்னை லயலா காலேஜ், இந்த காலேஜ் மேல் பல்வேறு புகார்கள் இருந்தது, இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதாக தெரியல. ஏற்கனவே நீதிமன்றம் கூட மேல் வழக்கு இருந்தால் அது வழக்கு தொடர்பாக இந்த இது பெருசாக நடவடிக்கை எடுத்ததாக தெரியல. இன்னும் வந்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இன்னைக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு யூஜிசிக்கும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கும் அதே நேரத்தில் ஒரு காப்பியை வந்து தலைமைச் செயலருக்கு அனுப்பிச்சு, இந்த மாதிரி ஒரு மனித உரிமை மீறல்கள், கல்வியில் முறைகேடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெற்றிருக்கு, இதை விசாரித்து 4 வாரத்திற்குள் எனக்கு வந்து பதிலடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் சேர்ந்த ஒரு லா ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு விரிவான ஒரு புகாரை வந்து தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு அனுப்பிச்சிருக்கு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எம்ஃபில், அதாவது தத்துவியல், முதுகலை தத்துவியல் வந்து இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தை வந்து அவங்க வந்து அஃபிலியேட்டட் வித் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட இணைந்து வந்து அவங்க நடத்துறதா சப்ஜெக்ட் நடத்திருக்காங்க. இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம மட்டும் அந்த கேம்பஸில் தான் நடத்தணும். பட் எங்கே ஒரு இதில் நீங்கள் நடத்துகிறேன்னு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களா, அந்த அட்ரஸ் நடத்தாமல் பண்ணுவாங்க. அங்கேருந்து 12 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய சத்திய நிலையம் சொல்லிட்டு ஒரு இடத்துல இவங்க நடத்துகிறாங்க. இதுவே வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி விதிமுறைகள் கீழே வந்து ஒரு விதிமுறைக்கு எதிரானது. இன்னும் வந்து அடுத்த இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சப்ஜெக்ட்ல சேர்றவங்க அது விண்ணப்பித்திருந்தா கூட என்ன இருக்காங்க,
அதே முக்கியத்துவம் வந்து கிறிஸ்துவர்களை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், பிற மதத்தினருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலை, இது வந்து ரிலிஜியன் டிஸ்கிரிமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகார் மனுல சொல்லிட்டு, மேலும் இப்படி இந்த மாதிரி ஒரு வயலேஷன்ஸ் நடக்கிறதுனால வந்து தீர விசாரிக்கப்படும் சொல்லி நீண்ட புகார் மனுவை தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க வந்து இன்னைக்கு வந்து 4 வாரத்திற்குள்ள வந்து விசாரித்து வந்து யுஜிசி கமிஷன், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மற்றும் தலைமைச் செயலருக்கும் விரிவான விளக்கத்தை கேட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? சிறுபான்மை நிறுவனங்கள் அப்படின்னு சொன்னாலே எந்த சட்ட விதிமுறைகளும் நாங்கள் கடைபிடிக்க தேவையில்லை அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு நம்ம நாட்டில் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாருங்க, இன்னைக்கு இப்போ வந்து இடையில ஒரு சமீபத்தில் ஒரு வழக்கு, அதுக்கான தீர்ப்பு கூட வந்தது நம்ம பார்த்தோம். சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தகுதி தேர்வு கூட நாங்கள் பாஸ் ஆகணும், இல்லை தகுதி தேர்வு எழுதினாதான் கண்டினியூ பண்ண முடியும், அந்த நிலைக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதுக்கான விதிவிலக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடர்ந்ததை நம்ம பார்க்குறோம். ஆனால் நல்ல வேளையாக கோர்ட் வந்து அதை மறுத்து இருந்தார்கள். நம்ம அந்த வரவேற்ற அந்த செய்தியை கூட நம்ம பண்ணியிருந்தோம். அப்போ சிறுபான்மை நிறுவனங்களாக இருந்தாச்சுன்னா அங்கே வேலை செய்கிற ஆசிரியர்களுக்கு தகுதி இருக்கா? தேவையில்லை, பார்க்க கூட தேவையில்லை. தகுதி இல்லாத ஆசிரியராக இருந்தாலும் வச்சுக்கலாம். நாங்கள் தான் சேவை செய்கிறோம், கல்வி சேவை செய்வது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய போர்வையில் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பணத்தையும் வாங்கி கொண்டு, ஆனால் என்ன மாதிரியான ஒரு சேவையை இவர்கள் பொதுமக்களுக்கு திரும்ப தர்றாங்க அப்படிங்கிறத நம்ம நல்லா பார்க்கணும். அப்போ இன்னைக்கு இந்த மாதிரி இது ஒன்று மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட விஷயங்கள்ல இவங்களுக்கு விதிவிலக்கு. அதாவது இப்போ பள்ளிக்கூடத்திலாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஆர்டிஇ இருக்கு. இந்த ஆர்டிஇல இன்னைக்கு வந்து சிறுபான்மை நிறுவனங்களாக இருந்தால் அதுக்கு ஆர்டிஇல அவங்க ஸ்டூடெண்ட்ஸை சேர்க்கணுங்கக்கூடிய அவசியம் கிடையாது, அதுல இருந்து அவங்க விதிவிலக்கு வாங்கி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டு நம்ம சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளோ விலக்குகள் இங்கே இருக்குது. இப்பயும் கூட பாருங்கள், இதில் வந்து முதல்ல வந்து இந்த கோர்ஸை நடத்துகிறதே வந்து ஒரு இல்லீகல். ஏன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணாமல் இவங்க தன்னிச்சையாக ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று. அடுத்ததாக இதில் இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வருது அப்படின்னா ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன். என்ன அப்படின்னா கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் நாங்கள் வந்து அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா இதில் என்ன நடக்கும்? ஒன்று, நீ கிறிஸ்தவனா இருந்துன்னா இந்த கேம்பஸில் நீ நல்லபடியாக படிக்கலாம். இல்லை நீ ஹிந்துவாவோ இல்லை வேற யாராவோ இருந்தால் நீ கிறிஸ்தவனா மாறினா உனக்கு இந்த ஃபெசிலிட்டி கிடைக்கும். அப்போ மத மாற்றத்தை நான் ஊக்குவிப்பேன். அப்போ இது ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷனா இல்லையா? அப்போ இது மனித உரிமை மீறல் தானே. அதனால தான் இன்னைக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷன் வந்து இன்னைக்கு ஒரு என்ஜிஓ, ஒரு ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு என்ஜிஓ இந்த வழக்கை வந்து அவங்க தொடர்ந்து இருக்கிறார்கள். சொல்லப்போனால் இந்த லீகல் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஃபோரம் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பல வழக்குகளை வந்து அவர்கள் இந்த மாதிரி சட்டவிரோதமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய வழக்குகளை எல்லாத்தையும் அவர்கள் வந்து எடுத்துக்கொண்டு வந்து வெளிக்கொண்டு இருந்து அதை வந்து இன்னைக்கு கோர்ட்டில் கேஸாக போட்டு அதுக்காக போராடி கொண்டு வருகிறதை நம்ம பார்க்க முடியுது. அதில் ஒரு வழக்கு தான் இது. அவர்களுக்கு உண்மையிலேயே நம்மளுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கணும். ஏன்னா பெரிய பெரிய வழக்குகளை எல்லாம் கடைசி வரைக்கும் எதிர்த்து வந்து அவர்கள் போராடி வருவதை பார்க்கிறோம். இன்னைக்கு லயோலாவை நம்ம பார்த்தோம்னா லயோலா எந்த சட்டத்திற்கும் நாங்கள் உட்பட மாட்டோம், தன்னிச்சையாக செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண் ஆசிரியைக்கு காம்பன்சேஷன் தராமல் எவ்வளவு காலமாக இழுத்தடித்து கொண்டிருக்கிறார்கள், வழக்கு போய்கொண்டே இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக இதே லயோலா கேம்பஸில் தான் இந்து மதத்தை கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி ஓவியங்கள் வைத்து ஓவிய கண்காட்சி நடத்தியதையும் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த லயோலா காலேஜ் செய்து வரக்கூடிய விஷயங்களை பாருங்க. இன்னைக்கு ஒரு கோர்ஸையே வந்து இல்லீகலாக நடத்தி அதுக்கு வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய லோகோவை எல்லாத்தையும் பயன்படுத்தி சட்டவிரோதமான ஒரு செயலில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து இந்த ஒரு செயல்லையும் ஒரு அதாவது ஒரு மதத்தின் அடிப்படையில் ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. ஒரு கல்வி நிறுவனத்தில் ஒரு மத அடிப்படையில் ஒரு விஷயம் நடக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க இப்போ இது ஏன் போய் இதை போய் கேட்கல? சரி, அப்புறம் ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து பல இதெல்லாம் வருவாங்க, சர்டிஃபிகேட், நாக்கு, அந்த மாதிரி அக்ரெடேஷன், இது மாதிரி நிறைய வந்து செக்கு இது மாதிரிலாம் இருக்குது. அப்போ யாருக்குமே இது வரைக்கும் தெரியலையா? சரி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஏன் இது வரைக்கும் என்ன அதை பண்ணிட்டு இருந்தாங்க?
அப்ப இந்த அயோக்கியத்தனத்திற்கு இப்ப எல்லாருமே உடந்தையாக இருந்திருக்கிறார்களா? இதெல்லாம் நம்மளுடைய கேள்வியாக. அதான் இன்னைக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கும் சேர்ந்துதான் அவங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய ஒரு கேள்வியாக எழுகிறது. அப்ப இன்னைக்கு சிறுபான்மையின நிறுவனங்கள் அப்படின்னு சொன்னா நாங்க யாரும் எதையும் கண்டுகொள்ள மாட்டோம். ஏன்னா சிறுபான்மையின நிறுவனங்களா இருந்தால் அதற்கு எந்த ஒரு விதிமுறைகளிலும் அவங்க வர தேவையில்லை அப்படிங்கக்கூடிய மாதிரியான இன்னைக்கு அவங்க விதிவிலக்குகள் வாங்கி வைத்திருப்பது ஒன்று. அதே போல அரசாங்கங்கள் என்ன அவர்கள் செய்தாலும், என்ன விதிமுறை மீறல்கள் ஈடுபட்டாலும் கூட அவர்களும் அதை கண்டு கொள்ளாமல், ஏன்னா நாளைக்கு அவங்கள்ட்ட ஓட்டு வராது, ஓட்டு போயிடும், அந்த மாதிரியான நம்பிக்கை, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால அவர்களும் கண்டு கொள்ளாமல் இருப்பதனால இன்னைக்கு லயோலா போன்ற காரைகள் தொடர்ந்து சட்டவிரோத செயல்களில் இதே போல அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த லயோலா காலேஜில் தான் இன்னைக்கு இந்த லயோலாவில் இருக்கக்கூடிய அந்த அலுமினி அதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தா, இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள், துணை முதல்வர்லேருந்து நம்ம தூமுலேருந்து எல்லாரும் பெரிய பெரிய வக்கீல்கள், இன்னைக்கு மீடியா பர்சன்ஸ் எல்லாருமே அதனுடைய அலுமினியில், ஓல்டு அலுமினியில் இருக்கக்கூடியவங்க தான் அவ்வளோ பேர் இருக்காங்க. அதனால இன்னைக்கு லயோலா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய, ஏன்னா நான் இன்னைக்கு இப்படி ஒரு செய்தி வந்ததுக்கு அப்புறம் இந்த செய்தி லயோலா காலேஜ் வல்லூரியில் சட்டவிரோத கோர்ஸ், சட்டவிரோதமாக எம்ஏ பிலாசபி நடத்தப்பட்டது, எங்கேயாவது எவ்வளவு ஒரு ஹெட்டிங் இல்லீகல் கோர்ஸ் எங்கேயுமே வரல, எந்த டைட்டில்லையுமே எங்கேயுமே வரலையே அப்படின்னு அவனும் தேடி பார்க்கும், எங்கேயும் வரல. ஏன் வராது, ஏன் எப்படி வரும்? ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அங்கேருந்து வெளியில் வந்தவங்க தான் நிறைய பேர் இங்கே இருக்காங்க, பெரிய பெரிய டாப் போஸ்டிங்ஸில் இதில் இருக்காங்க எல்லாருமே. அப்போ அந்த லயோலா காலேஜுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய பலரும் இருக்கிறார்கள். அப்போ இதை எல்லாத்தையும் இவங்க பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு இந்த லயோலா காலேஜ் இப்படி எல்லாம் தப்பி வருகிறது. அப்போ இன்னைக்கு இவங்க மேன் மேக்கிங் சர்வீஸை, அதாவது மாணவர்களை உருவாக்கக்கூடிய வேலையை செய்கிறார்களா, அல்லது மாஃபியாவை உருவாக்கக்கூடிய வேலைகளை செய்கிறார்களா, மாஃபியா மேக்கிங் செய்கிறார்களா அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் இந்த சட்டவிரோத செயல், இதை உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த கோர்ஸானது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இதனுக்கு என்னென்ன இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கோ அந்த இர்ரெகுலாரிட்டிஸ் மேலே நடவடிக்கை எடுக்கணும். அது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியும் இதன் மேலே நடவடிக்கை எடுக்கணும். நாளைக்கு இந்த மாதிரியான சட்டவிரோத செயல்கள் அப்போ தான் தடுத்து நிறுத்தப்படும். ஏன்னா தொடர்ந்து லயோலா காலேஜ் இது போன்ற வேலைகளை தான் செய்து வருகிறது என்பதை பார்க்கிறோம். இதன் மூலமாக மதமாற்றத்தையும் வெகுவாக செய்து வருகிறது என்பதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். மத்திய பிரதேச மாநிலத்தில் டாபே நகரம் இருக்குது. இந்த நகரத்தில் ஒரு கிறிஸ்தவ பாதியார் ஒரு மிஷனரி ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுறாரு. ரன் பண்ணுறதுல இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் தன்னை கார்டியல் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லிட்டு பிரபலப்படுத்திக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, கிட்டத்தட்ட ஒரு பல்வேறு மக்களுக்கு இதை இறுதி அறுவை சிகிச்சை இதில் கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் இறந்து போயிருக்கார்கள். இறந்த பிறகு விசாரணையில் தான் போலி மருத்துவர் என்று தெரியப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்காங்க. இந்த இந்த 7 பேர் இறந்தது காரணமாக காங்கிரஸ் ஆளும் பாஜக அரசுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறது. இந்த பாதிரியார் யாருனாலும் அருண்லால்னு சொல்லிட்டு ஒரு பாதிரியார் அந்த மருத்துவமனை இறங்குகிறார். அந்த மருத்துவமனையில் நரேந்திர யாதவ் என்கிற டாக்டர் போலி டாக்டர்னு கண்டுபிடிக்கப்படுது. அவரால் 7 பேர் இறக்கப்படுகிறார். இவருக்கு எதிராக இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கப்படும் போது இந்த அஜய் லால் இந்த பாதிரியார் மதமாற்றத்திற்காக ஒரு தலித்தை மதமாற்றம் செய்கிறார், பணம் கொடுத்து மதமாற்றம் செய்கிறார். இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இந்த பிரச்சனை காரணமாக வழக்கு நீதிமன்றம் செல்கிறது. அந்த நீதிமன்றத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் காங்கிரஸ் தலைவர் விவேக் அவர் என்ன பண்றாருன்னா, ராஜ்யசபா எம்பியா இருக்கும்போது அவர் தான் இந்த வழக்குக்கு துணை வாதாட போகிறார். ஆனால் அந்த காங்கிரஸ் தான் பிஜேபி எதிராக போராடிடுது. ஓகே, அதே நேரத்தில் அவருக்கு துணையாக இன்னொருத்தர் யார் பேருன்னா கபில் சிபல். ஒரு பக்கம் மருத்துவமனைக்கு ஆதரவாக எதிராக குரல் கொடுப்பது போல் பிஜேபி மிரட்டுகிறது. அதே நேரத்தில் அந்த பாதிரியார் மருத்துவமனை நிறுவனருக்கு ஆதரவாக மதமாற்றத்திற்கு ஆதரவாக செயல்படுகிறது காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அது நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல அந்த போலி டாக்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நரேந்திர யாதவ் அவருடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னு சொன்னா ஜான் கெம் அப்படிங்கக்கூடிய பெயர். இவரும் மதம் மாறியவர், கிறிஸ்தவராக. அப்போ அந்த கூட்டம் நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் இதை சொல்ல வரேன். அப்போ ஒரு கிறிஸ்தவ டாக்டர், ஒரு கிறிஸ்தவ மிஷனரி ஹாஸ்பிட்டல், அங்கே ஒரு 7 பேர் மரணம் அடைகிறார்கள்
அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா அங்க மரணம் அடையக்கூடிய அதாவது அந்த உயிர்களுக்கு மதிப்பில்லை போலும். ஏன்னா எப்படி வந்து மிஷனரிகள் அப்படின்னு சொன்னா மிஷனரிகள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களோ அல்லது தொழுக்கர்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களோ அப்படின்னு சொன்னா அந்த பள்ளிக்கூடங்களுக்கு எந்த ஒரு விதிமுறைகளையும் விதிக்காது அப்படிங்கிறது, எந்த விதிமுறையும் கடைபிடிக்க தேவையில்லை அப்படிங்கிறது போல மிஷனரிகள் நடத்தக்கூடிய மருத்துவமனைகளாக இருந்தால் அங்கே வந்து யாராவது செத்து போனா கூட அதில் அது வேண்டும் என்று, அதாவது நீங்கள் செத்து போகிறது வந்து இயற்கையாக அவங்களுடைய மரணம் அடைகிறது அப்படி கிடையாது. போலி டாக்டரை வைத்து அதனால 7 பேர் செத்து போயிருக்கான். அப்படிங்கும் பொழுது அதையும் கூட கண்டுகொள்ள அது எப்படி அதுக்கு காங்கிரஸ் வந்து ஆதரவாக இருந்திருக்கு, அதை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். இந்த காங்கிரஸினுடைய சப்போர்ட் எப்படி பாருங்க, அதில் எப்படி ஒரு காங்கிரஸினுடைய திருட்டுத்தனமும் பாருங்க. எங்க வந்து இந்த மிஷனரி ஹாஸ்பிட்டல் என்பது வெளியில வந்து அது பிரச்சனை ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போலியாக அந்த பிரச்சனையை எப்படி திசை திருப்பி அது பாஜக அரசு மேல அதை குற்றச்சாட்டு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பாருங்க. இன்னும் சொல்ல போனா இந்த அஜய்லால் என்பவர் மேல ஏற்கனவே வந்து, அதாவது அந்த பாதிரியார் அவர் மேல ஏற்கனவே வந்து ஒரு குற்ற வழக்கு இருக்கு. அப்ப அந்த குற்ற வழக்குல அவருக்கு ஆதரவாக ஆஜராவது யாருன்னு பாருங்க, எகெயின் காங்கிரஸ்காரர். அப்ப இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இத்தனை பேர் இப்ப செத்து போயிருக்காங்களே, அப்ப அந்த 7 பேரோட உயிருங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாதா? அப்ப காங்கிரஸ் இவர்களை எல்லாம் காப்பாத்தாதா? அப்ப இதுக்கு ஆதரவாக இன்னைக்கு ஆஜராகக்கூடிய வக்கீல் யாருன்னு பார்த்தா கபில் சிபல். காங்கிரஸினுடைய போக்கு எப்படி இருக்கு, யாரை காங்கிரஸ்காரர்கள் இன்னைக்கு வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இதே வந்து இங்க இப்ப இதே ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு ஹிந்து அமைப்புகள் நடத்தக்கூடிய ஒரு விஷயத்துல வந்தாச்சு அப்படின்னு சொன்னா அதை பத்தி நம்ம எவ்வளவு கேள்வி இன்னைக்கு எல்லாரும் கேட்பாங்க, எவ்வளவு விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆயிருக்கும், இருக்கிற கதையோ இல்லாத கதையோ எல்லாத்தையும் சேர்த்து எல்லா குற்றங்களையும் ஒன்றாக சுமத்தி இன்னைக்கு அந்த இன்ஸ்டிடியூஷனே சீல் வைக்கப்பட்டிருக்குமே, இது ஏன் இன்னும் அது மாதிரி செய்யப்படவில்லை? இன்னைக்கு செஞ்சிருக்கணுமா வேண்டாமா? ஏன் அதை செய்யல? இத்தனைக்கும் அது பாஜக அரசு மாநிலமாக இருந்தாலும் கூட நான் சொல்லிக்கிறேன், பாஜக அரசு இது மேல் நடவடிக்கை எடுத்திருக்கணுமே, ஏன் அந்த நடவடிக்கை எடுக்கல என்பதுதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்கிறது. ஆனா அதே நேரத்துல காங்கிரஸ் வந்து இப்படி ஒரு துரோகத்தை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம வைக்க வேண்டிய கேள்வியாக இருக்கு. ஆக மொத்தத்துல மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது வந்தாச்சு அப்படின்னு சொன்னா எது நடந்தாலும் அதை பற்றி வந்து நம்ம கேட்கக்கூடாது, அவங்களுக்கு அந்த முழு உரிமை இருக்கிறது என்ன வேணா செய்யறதுக்கு அப்படி என்கக்கூடிய ஒரு நிலை வந்து இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. அப்போ நம்ம ஒரு விஷயத்த நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், சேவை என்பது ஏதோ வந்து இன்னைக்கு இங்கே வந்து கிறிஸ்தவ மிஷனரிகள் தான் இங்கே சேவை செய்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை என்பது தப்பான ஒரு கண்ணோட்டம் என்பதை இந்துக்கள் முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம கல்வியிலையும் நம்ம பார்த்தோம், நீங்கள் ஒரு எம்ஏ ஃபிலாசபி கோர்ஸ் நீங்கள் படிக்கிறதுக்கே நீங்கள் வந்து கிறிஸ்தவராக இருந்தால் உங்களுக்கு அதிக மதிப்பு இல்லை அப்படின்னா நீ கிறிஸ்டினாக மாறிட்ட அப்படின்னா உனக்கு அந்த ஸ்டேட்டஸ் கிடச்சிரும். அப்போ மொத்தத்தில் நீ வேறு மதத்தை சார்ந்தவனாக இருந்தால் உனக்கு அந்த ஒரு இது கிடைக்காது, அதுக்கான முக்கியத்துவம் உனக்கு கிடைக்காது. அதுதானே இப்போ அவன் சொல்ல வர்றது. அப்போ அதே தானே இப்போ இங்கேயும் இருக்கிறது. அப்போ சேவை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? மதம் ஜாதி எதையும் பார்க்காத ஒரு மனிதாபிமானத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு செய்வது தானே சேவை. இவங்க விளக்கம் சொல்லுவாங்களே. அப்போ அந்த மாதிரியான ஒரு சேவையை இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் செய்கிறார்களா அப்படின்னா இல்லை என்பதை தெளிவாக நாம் இதை வந்து இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 செய்தியினுடைய அடிப்படையிலேயே நம்ம பார்க்கும் பொழுது அதே நேரத்தில் எந்த அரசாங்கங்களாக இருந்தாலும் கூட இன்னைக்கு மைனாரிட்டி அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு ஒரு விதமான பார்வையும், இதே இந்துக்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு பார்வையும் இன்னைக்கு பார்ப்பது என்பது ஒரு சகஜமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பதையும் நாம் இங்கே பார்க்கணும். இந்த 2ஐயும் வந்து இன்னைக்கு இந்துக்கள் வந்து தெளிவாக இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் காங்கிரஸ் அப்படிங்கக்கூடியது யாருக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணும், எல்லாத்த பற்றியும் நம்ம வந்து திறனாய்வு பண்ணக்கூடிய இந்த தமிழகத்தில் எல்லா செய்திகளையும் இங்கே மீடியாவில் நீங்கள் போட்டு எல்லாரும் சொல்லக்கூடியவர்கள். நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, எங்கேயோ நடந்த உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு செய்தியை எடுத்து கடைசியாக அந்த செய்தியே வந்து தவறான செய்தியாக இருந்தது, அதையெல்லாம் எடுத்து சன் டிவியில் போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? அப்போ அதுக்காக சன் டிவிக்கு மேலே வழக்கு கூட வழக்கு. அப்போ இந்த செய்தியெல்லாம் ஏன் இன்னைக்கு போடலை?
போட்டிருக்கணும்ல இந்த செய்தியெல்லாம் எடுத்து. ஒரு கிறிஸ்துவ மருத்துவமனை 7 பேர் உயிரை காவு வாங்கியது போலியான மருத்துவரை வைத்து போட்டிருக்கணுமா வேண்டாமா? இன்னைக்கு நீங்கள் அவ்வளோ நியாயவான்களாக நீங்கள் இருந்திருந்தால் இன்னைக்கு அந்த செய்தியை நீங்கள் போட்டிருக்கணும்ல, ஏன் போடலை? அப்போ ஊடகங்கள் எல்லா ஒரு துறையாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது போன்ற செயல்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு நாட்டில் வந்து ரொம்ப சகஜமாகிவிட்டது. ஒருவேளை இது எல்லாத்தையும் எதிர்த்து இந்துக்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல போராட்டம் நடத்துகிறார்கள் அப்படின்னு சொன்னால் ஐயோ போச்சு, இந்த நாட்டில் வந்து மத சுதந்திரமே இல்லாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்லி இங்கேருந்து வந்து இங்கே இருக்கக்கூடியது எல்லாத்தையும், இங்கே இருக்கக்கூடிய பல பத்திரிகைகள் இருக்குது, வெளிநாடுகளில் வாங்கி சாப்பிட்ற பத்திரிகைகள் நிறைய இங்கே இருக்குது, அவங்களுக்கு இங்கேருந்து எல்லாம் எழுதி போடுறது. உடனே அங்கேருந்து யூஎனில் நான் ரெசல்யூஷன் போடுறேன், சிஎஸ்ஐஆர்எஃப்ல நான் உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ மனித உரிமையை இங்கே பறிப்போனான்னு சொல்லிட்டு அழறாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களுடைய உரிமைகள் பறிது போகிறது. அப்போ ஹிந்து ஃபோபியான்னு அதை பற்றி எப்போ இந்த நாடு மட்டுமல்ல வெளிநாடுகள் எப்பொழுது பேச தொடங்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்போ இந்துக்களுக்கு அழுவதற்கு கூட இந்த உலகத்தில் கூட இடமில்லாமல் போய்விடுமா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் நமக்கு இந்த இடத்துல வருகிறது. ஆனால் இந்த வழக்கு தீர விசாரிக்கப்பட்டு இந்த மருத்துவமனை என்பது சீல் வைக்கப்படும். ஏன்னா இன்னைக்கு வந்து 7 பேர் வந்து செத்து போயிருக்காங்கிறது ரைட், எத்தனை பேருக்கு தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்து என்னென்ன, அதாவது உயிரோடு இருக்கலாம் ஆனால் என்னென்ன கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்கிறது எப்படி தெரியும்? ஸோ இந்த மாதிரியான அபத்தங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து இன்னைக்கு மைனாரிட்டி என்கிற பொருவியல் வந்து அதாவது அலோவ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு செயல். இதற்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி என்பது வைக்கப்பட வேண்டும். காங்கிரசின் முன்னாள் தலைவர் மற்றும் சுதந்திர போராட்ட தியாகி திரு குமரி அனந்தன் வந்து நேற்றிரவு நள்ளிரவு 12:15 மணிக்கு வந்து மறைந்திருந்தார். மிக சிறந்த ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, நல்ல தமிழ் பற்றாளர், பல்வேறு விஷயங்களை அவர் வந்து தமிழுக்காக செய்தார். அதே நேரத்தில் வந்து சுதந்திர போராட்டத்தின் தியாகிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்தவர். அப்படிப்பட்டவர் நம்ம விட்டு இப்போ பிரிந்திருக்கிறார். இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? திரு குமரி அனந்தன் அவர்கள்தான் சுப்பிரமணியம் சிவா பாரத மாதாவிற்கு கோவில் அமைக்க வேண்டும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார். அவருடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக பாடுபட்டவர் அப்படின்னு சொல்லலாம். பாப்பாரப்பட்டியில் இன்னைக்கு அந்த பாரத மாதாவிற்கான அந்த கோவில் இன்னைக்கு கட்டப்பட்டு திறக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக வேண்டி அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பாத யாத்திரை எல்லாம் எடுத்தார். அதனால இன்னைக்கு அவர் அதனில் வந்து நம்ம நிச்சயமாக அதை வந்து நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு நாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் மணியாட்சி அப்படிங்கக்கூடிய ஒரு ரயில் நிலையத்தை நம்ம பார்த்துருப்போம். அந்த மணியாட்சி என்கிற ரயில் நிலையம் வந்து வாஞ்சிநாதன் அவர்களுக்காக, அவர்களுடைய நினைவுக்காக அந்த மணியாட்சி அந்த நிலையத்துக்கு அந்த பெயரை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அன்னைக்கு வைத்தவரும் திரு குமரி அனந்தன் அவர்கள் தான். காங்கிரஸில் வந்து இருந்து இன்னைக்கு, அதாவது நான் சொல்கிறது இன்றைய காங்கிரஸை பற்றிய விமர்சனம் அல்ல, அன்னைக்கு சுதந்திரத்திற்காக உண்மையிலேயே போராடிய ஒரு காங்கிரஸ் அமைப்பு. அந்த அமைப்பில் கடைசி வரைக்கும் கூட இந்த அதே கனலோடு இருந்தக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா ஒரு கடைசி நபராக நம்ம பார்க்கலாம் திரு குமரி அனந்தன் அவர்களை. இன்னொரு விஷயம், குமரி அனந்தன் அவர்கள் அரசியல் ரீதியாகவும் மற்ற ரீதியாகவும் எடுத்த ஒரு பல முடிவுகள், பல விஷயங்கள் அதில் நமக்கு வந்து உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேசத்திற்காக, தேசம் என்று வரும்பொழுது அந்த தேசத்தை விட்டு கொடுக்காமல் வாழ்ந்தவர், பிரிவினைவாதத்திற்கு வந்து ஒருபோதும் துணை போகாதவர் என்ற அளவில் நம்ம குமரி அனந்தன் அவர்களுக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு வணக்கத்தை தெரிவிக்க வேண்டிய நிலையில் இருக்கோம். இன்னைக்கு அவர் வந்து இயற்கை எழுதியிருக்கிறார். டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் அவரது குடும்பத்திற்கும் நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய ஆத்மா நற்கதி அடைய நாம் பிரார்த்திக்கிறோம். இத்துடன் செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.